ஹலோ guys, ladies and gentlemen, boys and girls, welcome to my YouTube channel. நம்மளோட மதன் எனக்கு அஜித்தும் மதனும் கன்ஃபியூஸ் ஆகுது. மதன் இருக்காரு, மதன் அஜித் ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாசன் இருக்காரு. நான் எப்பவுமே மதன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு போயிடுறேன். ஸோ யா, வெல்கம் பேக் பாய்ஸ். ஸோ இந்த இன்னைக்கு வீடியோல வந்து அவ்வளவு நம்ம மிஸ் பண்ணிருக்கீங்க என்ன, அதனாலதான். அது பழகிருச்சுடா, ரொம்ப நாள் பழக்கம் இல்ல. ஸோ ஸோ யா, இன்னைக்கு வந்து நம்ம கேகேஆர் பத்தி ப்ரிவியூ பண்ண போறோம். ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிசி தான் பண்ணலாம்னு இருந்தோம், பட் இப்போ வந்து கேகேஆர் கொஞ்சம் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா பிளஸிங் முசரபானி வந்து சைன் பண்ணிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்டா. முஸ்தபிசூர் ஆட போறது இல்ல பிகாஸ் ஆஃப் த பங்களாதேஷ் இஷ்யூ. அதே மாதிரி ஹர்ஷித் ராணா வந்து ரூல்ட் அவுட். இந்தியன் டீம்ல யார் இருக்காங்களோ இல்லையோ ஹர்ஷித் ராணா இருப்பான்டா, எல்லா ஃபார்மேட்லயும் இருப்பான்டான்னு இருந்த பிளேயர் இப்ப கேகேஆர்லயும் இல்ல, ஏன்னா ரூல் அவுட் ஆயிட்டாரு. சோ அவருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் நிறைய பேருக்கு இருக்கு. மதன் வந்து நிறைய இன்சைட்ஸ் வச்சிருக்காரு, ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. இவங்க வந்தா செமையா இருக்கும் அப்படின்ட்டு அதை பத்தியும் பேச போறோம். சோ பிஃபோர் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்குவாட் படிச்சிடுறேன். அதுக்கப்புறமா ஒருத்தரா நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 என்னவா இருக்கும், இஃப் அட் ஆல் ஸ்ட்ராங்கஸ்ட் 11 அவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு ஸ்குவாட் பார்க்கும்போது. ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் படிச்சிடுறேன். இப்போ பேட்டர்ஸ் வந்து அஜிங்கே ரஹானே கேப்டன், ரிங்கு சிங், அங்கிரிஷ் ரகுவன்ஷி, லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த சீசன் அந்த பையனுக்கு தான், மனிஷ் பாண்டே, ரவுமன் பாவல், ராகுல் திரிபாதி. மறக்க முடியுமா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. விக்கெட் கீப்பர்ஸ் ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், தேஜஸ்வி சிங். ஆல்ரவுண்டர்ஸ் அனுகுல் ராய், ரச்சின் ரவீந்திரா, ரமன்தீப் சிங், கேமரன் கிரீன் ஹையஸ்ட் பிரைஸ்க்கு போனாரு, சுனில் நரேன், தக்ஷ் காம்ரா, சர்தக் ரஞ்சன். போலர்ஸ் வந்து வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட், அதை பத்தி பேசுவோம். உம்ரான் மாலிக், வருண் சக்கரவர்த்தி, மத்திஷா பத்திரானா, எட் அனதர் எக்ஸ்பென்சிவ் பை, அவரை பத்தியும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. பிளஸிங் முசரபானி ஃபிஸ்ஸுக்கு பதிலா சைன் பண்ணிருக்காங்க. கார்த்திக் தியாகி, பிரசாந்த் சுலாங்கி, எட் அனதர் பிளேயர் ஃப்ரம் சிஎஸ்கே அங்க போயிருக்காரு. ஆகாஷ் தீப். சோ இதுதான் ஸ்குவாட். மதன், சோ யூ ஸ்டார்ட் வித் ஹர்ஷித் ராணா. அந்த டாபிக்ல இருந்து அப்படியே நீங்க போங்க. ஓகே, என்ன ஆரம்பிக்கும் போது டைட்டிலோட ஆரம்பிக்கிறாங்க. 64 கோடியில வந்து இப்ப தெரு கோடியில நிக்கிறாங்க, ஆள் இல்லாம. இல்ல அந்த மாதிரிதான் அவங்களோட நிலைமை இருக்கு. ரொம்ப பாவமா இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி பத்திரானாக்கும் ஹையா போனாங்க, கேமரன் கிரீனுக்கும் ஹையா போனாங்க, அண்ட் தென் முஸ்தபிசருக்கும் சம் எக்ஸ்ட்ரா 9 வரைக்கும் போனாங்க. ஸோ எல்லாமே பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ரொம்ப எடுத்து ஆக்ஷன் முடிச்சுட்டு வரப்போ இவங்க தாண்டா மாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்தோம். அண்ட் கோயிங் அந்த பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் பாக்குறப்ப வித் ஹர்ஷித் ராணா பீங் ரூல்ட் அவுட், டீம் வந்து பவுலிங்கே இல்லாம இருக்கு. அண்ட் வருண் சக்கரவர்த்தியும் ஆஃப் லேட் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்காரு. அதை பற்றி பாக்குறப்ப ஹர்ஷித் ராணாவோட ரீப்ளேஸ்மெண்ட் நான் சொல்றேன். ஸோ என்னோட மைண்ட்ல நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆகாஷ் மத்வால்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. எனக்கு வந்து மணி கிரிவால்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிபிளி ஹை சான்சஸ் தட் ஒரு மாதிரி பிளேயர் எடுக்கலாம். ஹீஸ் ஃப்ரம் டெல்லி பிரீமியர் லீக். ரீசெண்டா ஒரு ஹேட்ரிக் எடுத்திருக்காரு, 140+ கிளாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அண்ட் ஹேட்ரிக் கூட எடுத்திருக்காரு. அந்த ஹேட்ரிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஜென்யூன் ஸ்விங் மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு மாதிரி இன்ஸ்விங் வரும். கைண்ட் ஆஃப் உம்ரான் மாலிக் மாதிரி போடுவாரு, பட் இன்ஸ்விங் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஸோ ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு பிளேயரை வந்து அவங்க விட்டதுக்கு அப்புறமா ஆகாஷ் மத்வாலுக்கு போனாங்கன்னா ஒரு டெத் ஓவர்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். பட் ஹர்ஷித் ராணா இஸ் a kind of player who bowls in front. அந்த ஃப்ரண்ட்டையும் போடுவாரு, எப்பவுமே போடுவாரு. ஜென்யூன் பேஸ், ஹைட்டும் கூட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ட்ரையல்ஸ் கூட அட்டன் பண்ணிக்கிறத நான் எங்கேயோ பார்த்தேன். பேட்டிங் வந்து ஹர்ஷித் ராணாவே பேட்டிங் பண்ணாரான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஒரு மேட்ச் ஆடினாரு. ஹர்ஷித் ராணா கேப்பபிள் ப்ரோ, ஆல்ரவுண்டர் ப்ரோ ஹர்ஷித் ராணா. இப்பெல்லாம் சும்மா இருங்க ப்ரோ சொல்லிக்கிறாங்க. சரி ஓகே, அப்புறம் பிரச்சனை வரும். ஓகே பட் ரொம்ப நல்லா ஆடினாரு. அவர் ஆடுற வரைக்கும் எல்லாருமே அந்த பெர்செப்ஷன்ல தான் இருந்தாங்க. பட் ஆனா அவுட் ஆஃப் நோவேர் ஒரு 2-3 இன்னிங்ஸ் ஆடினாரு. மச் இம்ப்ரூவ்டு பேட்டர். அந்த ஓடி இன்னிங்ஸ்க்கு அப்புறம் மச் இம்ப்ரூவ்டுன்னு சொல்லலாம். பட் மார்க்கெட்ல உங்களுக்கு யாருமே கிடையாது, அதுதான் உண்மை. இருக்கிற எல்லாருமே வந்து அகீப் நபில இருந்து எல்லாருமே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்றப்போ உங்களுக்கு மார்க்கெட்ல யாருமே கிடையாது. நீங்க ராமகிருஷ்ணா கோஷ்னா பாத்தீங்கன்னா பெஞ்சில தான் சிஎஸ்கேல இருக்காரு. பட் அந்த மாதிரி பிளேயர் பேட் அண்ட் பால் பெர்ஃபார்ம் பண்ணியும் யாரும் இல்ல ஸ்மார்ட்ல பார்த்தாலுமே. சோ அப்படி பாக்குறப்ப எனக்கு வந்து ஒரு ஜென்யூன் பேசர் எடுத்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அனுகுல் ராய் இருக்காங்க, பெஞ்ச்ல நிறைய பேர் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, ரமன்தீப் சிங் இருக்காரு. சோ அவர் பேட் பண்ணி தான் கிடையாது, ஆர்டர் அட்வான்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மணி கிரவால், ஆகாஷ் மத்வால்,
அதுக்கப்புறம் வேணும்னா பழசா போலனா உமேஷ் யாதவ் போலாம், பட் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பிளேயர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சூஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஸோ இதான் நான் இன்சைட்ஸா எடுத்துருக்கேன். ஐ மீன் ஆல்ரெடி ஸ்கவுட்ல இருந்தவங்க தான் நான் பார்த்து இவங்க போலாம்னு நினைச்சிருக்கேன். ஸோ பாசிபிளி நம்ம இந்த வீடியோ முடிச்சு வீடியோ போஸ்ட் பண்ற கூட அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண தான் நான் கேள்விப்பட்டேன். ஸ்ட்ரென்த்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் தான் ப்ரோ. பட் பேட்டிங் வந்து அவங்க கேமரா கிரீன் கிளிக் ஆகலைன்னா அவங்களோட மொத்தமே வந்து அப்படியே சரிஞ்சிடும். லைக் 2010 or 9, ஐம் நாட் ஷூர் அபவுட் எக்ஸாக்ட் இயர், 11 or 12 இல்ல அந்த மாதிரி டைம்ல டெல்லி டேர்டெவில்ஸ் இருந்துச்சு. அப்படியே மொத்தமா தோத்து 2 கேம் ஜெயிச்சாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஆயிடுவாங்க கேகேஆர். இன்கேஸ் அவங்க கேமரன் கிரீன் கிளிக் ஆகலாம். அவங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே கேமரன் கிரீன் தான். நீங்க கேமரன் கிரீனுக்கு பேக்கப்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் ஸ்ட்ராங்கா கிடையாது. டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன் மட்டும் தான் இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஆடிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுனில் நரேன் இருக்காரு. சோ 3 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் இங்கேயே போயிடும். உங்களுக்கு ஜென்யூனா ஒரு பேச ஆட முடியாது. சோ நிறைய ஹோல்ஸ் இருக்கு. ஒரு பெரிய கேன்ல வந்து இங்க தண்ணி அடிச்சு இங்க லீக் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. அந்த காம்பினேஷன் செட் ஆகும்னா கேமரன் கிரீன் மஸ்ட் ஃபயர். இல்லனா ரொம்ப கஷ்டம். அண்ட் பத்திரானா வந்து இன்ஜுரி ப்ரோன். அவர் வந்து கொஞ்சம் ஃபுல்லா ஃபிட்டா ஆடினா பெட்டரா இருக்கும். அஜித் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல ஒரு பையன் அமி கேகேஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்து கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். சிஎஸ்கே கண்டென்ட், ஆர்சிபி கண்டென்ட் எது போட்டாலும் வந்து கேகேஆர் எங்க சேனல்ல வரும். சோ அவங்க கிட்ட ஒண்ணே சொல்லிக்கிறேன், நாங்க எல்லாம் சேர்ந்து கேகேஆர் ஃபேன்ஸ் இல்ல அப்படின்றதுனால கேகேஆர் வந்து இப்போ நாங்க இப்படி பேசல. நாங்க எல்லாருமே கிரிக்கெட் லவர்ஸ். ஜெனுவனா டீம் அனலைஸ் பண்ணி என்ன ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் பேசுறோம். சோ தயவு செய்து மாத்தி சிஎஸ்கே ஆர்சிபி தான் கலாய்ச்சிப்போமே தவிர மத்த எல்லா இடத்துலயும் ரொம்ப நியூட்ரலா பேசுவோம். ஆமா, ரொம்ப நியாயமா நடந்துப்போம். அதனால ஒரு ஃபேர் அனாலிசிஸ் தான் கொடுக்க ட்ரை பண்றோம். சோ ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர். அஜித் ப்ளீஸ். ஆக்சுவலி இப்போ இருக்கிற கேகேஆர் டீம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆர்சிபி 2024, அந்த 2023, 2024 அந்த டீம் தான் ஞாபகம் வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன மாற்று கருத்து மதன் ப்ரோ கிட்ட இருந்து, இவங்க கிட்ட வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ் இருக்காங்க, சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன். இவங்க 2 பேரும் ரீசனபிளி ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்க எப்படி போலான்னா, நான் மேட்சுக்கு 250 அடிக்கிறேன், 250 இல்ல 200+ அடிக்கிறேன், ஐ எம் ஹோப்பிங் மை பெஸ்ட் டு டிஃபெண்ட். அந்த ஸ்ட்ராட்டஜில தான் போக முடியும். ரொம்ப மாட்டிட்டு இருக்காங்க பாவம். அவங்களையும் பிளேம். ஆக்ஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் பத்திரானா அண்ட் முஸ்தபிசூர் 2 பேரையும் எடுத்திருக்க வேண்டாம் என்ன கேட்டா. ஸோ அங்க வந்து ப்ராபப்ளி ஏதாவது ஒரு பேக்கப்ஸ்லயோ இல்ல ஒரு இந்தியன் டேலண்ட்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த அகீப் நபி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா பெட்டர்னு எனக்கு தோணுது. பட் அவங்களும் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருந்திருக்காங்க. ஹர்ஷித் ராணாவோட இன்ஜுரிலாம் அன்எக்ஸ்பெக்டட். பத்திரானா என்னதான் இன்ஜுரி ப்ரோனா இருந்தாலும் நிறைய ஹோப்ஸ் வச்சிருப்பாங்க. பிளெஸ்ஸிங் முசரபானி ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவர் வந்து லைக் ஜிம்பாப்வேக்கு நல்லா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஆனா நீங்க போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றேன்னு நீங்க டிம் சைஃபர்ட்டை டிராப் பண்ணீங்கன்னா, இப்போ வேற ஆல்டர்னேட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தேஜஸ்வி சிங் இருக்காரு, அவரும் விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். திரிபாதி ஆட முடியாது, ஒரு கீப்பர் ஆடி ஆகணும் எப்படி பார்த்தாலும். ஆனா அங்கிரிஷ் ரகுவன்ஷியும் கீப்பிங் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. பண்ணிட்டு இருக்காரு பட் நாட் எட் ஸ்மார்ட்ல பண்ணல. அவர் லோக்கல் பிரீமியர் லீக் பண்ணிருக்காரு. இந்த மும்பை டி20 லீக் இருக்குல்ல, அங்க பண்ணாரு. பட் அவ்வளோ ஐபிஎல் மாதிரி கண்டிஷன்ஸ்ல பவுன்சி ஸ்பின் எல்லாம் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங் கீப்பருக்கு தான் போவாங்க. அப்படி பார்த்தா சைஃபர்ட் ஆட வச்சுதான் ஆகணும். ஏன்னா எடுத்தோடனே நீங்க தேஜஸ்வி ஆட வைப்பீங்களா? ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்பதான் டொமஸ்டிக்லயும் ரீசெண்டா ஒரு 5-6 கேம்ஸ் தான் ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல எடுத்தோன்னு ஆட வைப்பீங்களான்னு தெரியாது. அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியுமே என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கை முடிஞ்ச அளவுக்கு கடப்பாரியா செட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். ஏன்னா அவங்களோட ஃபினிஷிங் டீமை நான் ரொம்ப வீக்கா பாக்குறேன். ரிங்கு சிங்கை ரொம்ப ஹெவியா ரிலை பண்ண போறாங்களோன்னு தோணுது. எங்கன்னா டாப் ஆர்டர் மதன் ப்ரோ சொன்ன மாதிரி கேமரன் கிரீன், அஜிங்கே ராணே எல்லாரும் சேர்ந்து கிளிக் ஆயிட்டா ரிங்கு சிங் மேல பிரஷர் வராது. இப்ப ரமன்தீப்புமே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு செலக்ட் ஆகி டிராப் ஆகி அவருமே வந்து ஒரு பிரஷரோட தான் இந்த சீசன் வரப்போறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீசனா இருக்கும் போது தீப்க்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐதர் இன்னும் பிரஷர் கிரம்பிள் ஆவாங்க, இல்லைன்னா that situation will get the best out of them. அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. எங்க 2023ல ஆர்சிபிக்கு டிகே மாட்டின மாதிரி அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்ததுனால கொஞ்சம் அவர் மேல அந்த பினிஷிங் லோட். இன்னைக்கு இருக்கிற ஆர்சிபி பினிஷிங் டீம் பாருங்க, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணல் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட். ஆனா அந்த 2023ல டிகே மேல அவ்வளோ பிரஷர், அவர் மட்டும்தான். ஸோ அவர் அந்த லோடு ரிங்குக்கு போயிட போதும்னு எனக்கு ஒரு பயம். பவுலிங் வைஸ் வந்து சுனில் நரேன் ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேம் தான். காலை புடிச்சு 4 ஓவர் 35 ரன் போட்டுருவாரு, அவரு ஒரு விக்கெட் எடுப்பாரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. இஸ் நோ மோர் லைக் வந்து ஒரு 3 விக்கெட் ஆலோ 4 விக்கெட் ஆலோ அப்படி எடுக்கிற ஒரு பவுலரா இப்ப இல்ல.
வெரி இன்னொன்னு எக்கனாமிக்கல் அவரோட போலர். பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, சாரி ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். அவரோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபிங்கர் எல்லாம் பயங்கர இன்ஜுரியா இருக்குன்னு சொல்றாங்க. அவர் ஓப்பனிங்ல ஆட வைக்கிறதும் இப்போ ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்றாங்க. எங்கன்னா ஒரு ரிஸ்க் ப்ரோ. இடத்துல அடிபட்டுச்சுன்னா லைக் ஒரு 1 இயர் ஆட முடியாது பீடாக் சொல்லிட்டு இருந்தார். ஆமா சோ அதுவுமே இப்போ ஒரு ஆப்ஷன் இல்லாத போது இவங்களுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். பேட்டிங்கை முடிஞ்ச அளவுக்கு நம்பர் 9 வரைக்கும் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2024ல ஆர்சிபி பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்னமோ பண்ணாங்க. அங்கதான் நான் ஃபாஃப் மேல காண்டானேன். 2 ஃபாஸ்ட் பவுலர்லாம் ஆட வச்சாங்க. அவர் யாரு, அல்சாரி ஜோசப், லாக்கி ஃபர்கசன். அல்சாரி. அவங்க நீ போடுறாங்க தூக்கி தாண்டி வெளிய அடிக்கிறாங்க, ஐஸ்வர்யா ராய். போடுறாங்க. நீ தாண்டி பார்க்க முடியுமா? சோ அந்த தப்பு இவங்க பண்ணிடக்கூடாது கேகேஆர். ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்சிபி அந்த 2024ல ரொம்ப ரேரா தான் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரே ஆட வச்சாங்க தேவைப்படும் போது மட்டும். அவங்க பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போனாங்க, ரிசல்ட்ஸ் வந்தது. வில் ஜாக்ஸ் ஆட வச்சாங்க, ரிசல்ட்ஸ் வந்தது. இந்த ஸ்ட்ராட்டஜில தான் கேகேஆர் போகணும் என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஏன் இங்க ஆர்சிபி கொண்டு வரேன்னா அந்த டீம் காம்பினேஷன்லாம் அந்த பெயின், அதோட அப்படியே அந்த resonate வலி, ஆச்சு. அந்த அதனால வலி தான். தெரியுது, அந்த வலி தெரியுது எவ்வளவு நீ- வலி இருந்து. நீங்க ஏன் ஆர்சிபியை கொண்டு வரனா, நீ அஜித் நீ என்ன பண்ணாலும் நம்ம வந்து உலக அரசியல் பேசினாலும் நீ ஆர்சிபியை கொண்டு வருவ. ஓகேவா? அதுதான் உண்மை. பட் ஆனா என்ன பண்றதுன்னா அப்படி லைக் இல்ல bro. சிச்சுவேஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, கேகேஆரும் அந்த மாதிரி தான் இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கேகே இன் சிம்பிள் வேர்ட்ஸ் அவங்க பேட்டிங்கை ஃபுல்லா பேக் பண்ணுங்க. 200 220 போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதை டிஃபெண்ட் பண்றேன். அதுதான் ஒரே ஆப்ஷன். வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. சுனில் நரேன் வந்து ஒரு நல்ல அதாவது காலை பிடிச்சி போட்டுருவாரு எக்கனாமிக்கலா. அப்புறம் வந்து ஆகாஷ் தீப் லைக் அவங்க பிளேயிங் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நியூ பால்ல லைக் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க போலிங் வீக் தான் ஆக்சுவலி. அஜித் ப்ரோட ஒரு ஆட்மேன். ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளவு பட்டிருக்காரு. அதாவது என் வலி உங்களுக்கு உங்க வலி எனக்கு புரியுது, ஆல்ரெடி பட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, டேய் நாங்க ஆல்ரெடி இப்படி அடி வாங்கியிருக்கோம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜென்யூனி அவர் சொல்றது எனக்கு அப்படித்தான் இருந்தது. பாவம் செம்மையா அடி வாங்கியிருக்காங்க, செம்ம அடி வாங்க சொல்லிடலாம். போராடலாம் கலைச்சிட்டு தான் இருந்தாங்க. கரெக்ட். நான் இதுல வந்து 100% உடன்படுறேன் அஜித்தோட. ஏன்னா லைஃப்ல அடி வாங்கினவனுக்கு தோத்தவனுக்கு தான் அனுபவம் அதிகமா இருக்கும். நான் வந்து இது என் பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ணி சொல்றேன். நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்திருக்கேன், நிறைய தோத்துருக்கேன். அதனால அந்த அனுபவம் இருக்கு பாத்தியா, அது வந்து எனக்கு அது வந்து பயங்கர ஒரு பொக்கிஷமா நான் பாக்குறேன். அதனால நமக்கு நிறைய கெயின் பண்ணும். அந்த மாதிரிதான் அஜித் எடுத்துன்னு வந்து கொட்டுறான் ஒரு வீடியோலயும். லிட்டரலி அந்த 2024 அந்த சீசன் வந்து அந்த வடிவேல் டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அடி வாங்கினது நானு, கப்பு எனக்கு தான், கப்பு எனக்கு தான். பாவம், ரொம்ப ஃபர்ஸ்ட் பாவம். ஹாஃப்லாம் 2024ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அஜித்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் நான். சரி, எனிவே ஆர்சிபியை பத்தி இன்னொரு வீடியோ தனியா பேசுவோம், கேகேஆருக்கு வருவோம். சோ யா, எனக்குமே இந்த டீமை பார்க்கும்போது இப்ப நம்ம 3 பேர் பேசின மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம ஃபில் பண்ணோம்னா இங்க ஒரு ஓட்ட லீக் ஆகுது, அதை போய் அடைக்கணும்னா இங்க ஒண்ணு ஓபன் ஆகுது. அது மாதிரி ஒரு ஹோல் டீமா, ஒரு பேலன்ஸ்டு டீமா இதை ஃபார்ம் பண்றதுதான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் கேகேஆருக்கு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸா நான் பாக்குறது, ஃபாரின் பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க. டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் 2 பேருமே சரியான ஃபார்ம்ல இருக்காங்க. 2 பேருமே ஓப்பனிங் ஆனாங்கன்னா ஒரு சரியான டியூவோவா இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கேமரன் கிரீன் அண்ட் ராமன் பவல் 2 பேருமே நல்ல பிக் ஹிட்டிங் ப்ராவஸ் இருக்கக்கூடியவங்க. ராமன் பவலை பினிஷராகவும் யூஸ் பண்ணலாம். இதுதான் நான் பாசிட்டிவ்ஸா பாக்குறேன். நெகட்டிவ்ஸா நான் பாக்குறது, ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர், ஒரு ஸ்ட்ரைக் போலர் அவரை ரிலை பண்ணி நம்ம வந்து ஒரு நம்ம அட்டாக்க லீட் பண்ற மாதிரி ஒரு போலர் இல்ல. எல்லாமே ஒரு மாதிரி இன்பிட்வீன் போலர்ஸா தான் இருக்கிறாங்க. ஹர்ஷித் ராணாவும் இப்போ இன்ஜுரி ஆயிட்டாரு. இப்போ ஆகாஷ் தீப் இருக்கலாம், அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு, ஆர்சிபிக்கு போட்டிருக்காரு, எல்எஸ்டிக்கு போட்டிருக்காரு. உம்ரான் மாலிக்கும் நம்ம பவர் பிளேல யூஸ் பண்ண முடியாது, பவர் பிளேக்கு அப்புறம் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அவரோட பேஸ்ல வந்து ஈஸியா பவர் பிளேல ரன்ஸ் பயங்கரமா போயிடும். அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. கார்த்திக் தியாகி திடீர்னு நல்லா போடுவாரு, ஒரு 6 ரன்ஸ் எல்லாம் டெத் ஓவர்ல, ஃபைனல் ஓவர்லாம் வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணிருக்காரு. அவருமே வந்து ஆமா, பட் அவருமே வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் நம்ம போலிங் அட்டாக்க லீட் பண்ண மாதிரி அவர்கிட்ட டோட்டலா கொடுக்க முடியுமானா அதுவும் கொடுக்க முடியாது. வைபவ் வரவரா அந்த பனானா ஸ்விங் போடுவாரு, சில டைம் எக்ஸ்ட்ரா போடுவாரு, சில டைம் போட்டு உரிச்சிடுவாங்க. இந்தியன் பேஸ் அட்டாக்க பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி 50-50 இருக்கு கேகேஆருக்கு. சாரி, பாசிட்டிவ்ஸ்ல ஒண்ணு விட்டுட்டு, ஆஃப்கோர்ஸ் கேகேஆர்னாலே பிகஸ்ட் பாசிட்டிவ் கடந்த சில சீசன்ஸா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் அந்த ஸ்பின் டியோ. அவங்க 2 பேர் டேண்டமா போடும்போது ஒரு ஸ்பின் சோக் ஒண்ணு பண்ணுவாங்க. வருண் சக்கரவர்த்தி ஐதர் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு, ஒருத்தர் வந்து எக்கனாமிக்கலா போடுவாங்க. அவர் சில டைம் 2 பேருமே எக்கனாமிக்கலா போடுவாங்க, 2 பேருமே நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருந்தாலும் ஐ எம் ஷூர் ஹில் கம் குட்.
ஏன்னா இந்த எஸ். மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப நாள்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்க மாட்டாங்க. ஒரு லாங் டோர்னமெண்ட் டெஃபினட்டா தேவையான டைம்ல வருண் சக்கரவர்த்தி அவரோட பீக்குக்கு வந்துருவாரு. ஸோ அதை ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம், சுனில் நாராயண் டாப்ல ஆடும்போது, ஓப்பனரா ஆடும்போது, அதுவும் கம்பீர் மென்டாரா இருந்து ஆடும்போது கேகேஆர் சீம்டு டிஃபரெண்ட் டீம், ஒரு எஸ் பீஸ்டான ஒரு டீமா தெரிஞ்சாங்க. அதை திரும்ப அவங்க கொண்டு வர முடியுமா? சுனில் நாராயண் ஒரு ட்ரை பண்ணுவாங்க ஓப்பனிங்ல, அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மேபி திங்ஸ் மைட் கிளிக் ஃபார் தெம். அந்த பேலன்ஸ் ஆஃப் த டீம் கொஞ்சம் அங்கங்க சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து சுனில் நாராயண் ஓப்பனரா வந்தா தர முடியும். பட் அது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ சுனில் நாராயணோட ஓப்பனிங்ல இப்ப நீங்க அஜித் சொன்ன மாதிரி அதுக்கும் அவர் கை இன்ஜுரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது எவ்வளவு தூரம் ஒத்துக்கவே மாட்டேன். நடக்கும்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, நான் ஒண்ணு சொல்லவா? நான் முடிச்சு சுனில் நரேன் மேட்ரு டக்குன்னு ஒரு டாப்ல சொல்லு வந்துச்சு. சொல்லு. எனக்கு வந்து சுனில் நரேன் வந்து ஓன் பி இந்த பிளேயிங் லெவன், ஹில் பி இன் இம்பாக்ட் பிளேயர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஏன் சொல்றேன்னா ஜென்யூனா சொல்றேன். இப்போ உங்களுக்கு டிம் சேஃபர்ட் ஃபினாலன் இருக்கப்போ நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா சுனில் நரேனை ஓபன் பண்ண வச்சிட்டீங்கன்னா யூல் கெட் அ ஹோல் தேர். அண்ட் உங்களுக்கு அங்கிரிஸ் டெகோவிச் பிளேட் அ பெட்டர் ரோல் இன் நம்பர் 3 நம்பர் 4 அண்ட் ஆடட் டு தட் உங்க ரிங்கு சிங் நம்பர் 5 ஆடுனா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அஜின்கே ரஹானே அட் நம்பர் 3. உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் வித் கேமரன் கிரீன் இருக்கப்போ நீங்க எதுக்கு நீங்க இன்ஜுரி கன்சர்ன் இருக்க ஒரு பிளேயரை அவங்க வேணும்னே நிறைய பேசஸ் வந்து கையில கூட போடலாம். தட்ஸ் ஹெல்த்தி இன் ஸ்போர்ட்ஸ். அவர் ஷார்ட் பால் போட்டு டிராப் பண்ண பாக்குறப்ப கையிலயும் போடலாம். சோ அந்த கையில படக்கூடாதுன்னு ஆடுறப்போ உங்களுக்கு தேவையில்லாம் விக்கெட்ஸ் வரும். எதுக்கு ஒரு ஃப்ரீ விக்கெட் விடுவானே, இருக்கிற யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சுனில் நரேன் வில் பி இம்பாக்ட் பிளேயர், தேவைப்பட்ட ஆடலாம்னு சொல்லிட்டு என்னோட குதிரை. அவர் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், அனுகுல் ராய் ஆட வச்சுட்டு ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் வித் கீப்பிங் 3 ஸ்பின்னர் வச்சு ஆடினா லெஃப்ட் ஹேண்ட் 2 மிஸ்டி ஸ்பின்னர் கேகேஆர்ல ஸ்லோவா விக்கெட் போட்டு நீங்க கேம் முடிக்கலாம். தட் வில் பி தி ஸ்ட்ரென்த் ஆஃப் கேகேஆர். கண்டிப்பா பண்ணுங்க. நான் என்னோட பிளேயிங் 11-12 அனுகுல் ராய வந்து நான் இம்பாக்ட் சப்பா வச்சிருந்தேன், ஓகே, அஸ்யூமிங் நான் எப்படி சுனில் வச்சிருக்கேன்? நரேன் ஆடுவாரு ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு. பட் அனுகுல் ராய் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன்ஸ் லைக் ஸ்பின் கண்டிஷன்ஸா இருந்தா கேகேஆரோட ஸ்ட்ரென்த் கேன் பி 3 ஸ்பின்னர் வச்சு ஆடுறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம் ஃபார் ஷியோர். ஆள் இல்ல. பட் அவர் என்ன சொல்றாருன்னா சுனில் நாராயண் ஆடாம சொல்றாரு இம்பாக்ட் பிளேயரா. ஆமா, பட் என்ன பொறுத்த இம்பாக்ட் வரைக்கும் சுனில் நாராயண் வந்து the bowler சுனில் நாராயண் இஸ் irreplaceable. அவர் வந்து போலிங் போடலன்னா கேகேஆர் வந்து ரொம்ப டிஃப்ளேட்டடா தெரியும், வாய்ப்பே கிடையாது அதுக்கப்புறம். ஏன்னா பவுலிங் அது இம்பாக்ட் வந்து ப்ரோ, எப்படி பவுலிங் சொல்றது, இம்பாக்ட் போலிங் பவுலிங் இம்பாக்ட் இம்பாக்ட் ஆட எனக்கு புரியுது. வைக்கலாம். அதாவது லேட்டர் ஆஃப் த பத்திரானா மாதிரி. அதாவது ஓப்பனிங் ம் ஆடாம கீழே வந்து பேட்டிங் இறக்கிட்டு அப்படியே போலிங் போட்டுக்கலாம், அது மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா, ஆமா ஆமா. பின்னால அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்டா நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் கேகேஆர் பண்ணா அப்படி பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் பத்திரானா யூஸ் போலிங் பண்ணா பண்ணுவோமே அது மாதிரி. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா சுனில் நரேனை போட வச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் பின்னால உள்ள கொண்டு வந்துக்கலாம். நம்ம பத்திரானா அப்படிதான் யூஸ் பண்ணோம் 2023 ஏதோ ஒரு அது வெறும் சக்சஸ்ஃபுல் எல்லாம் போலரா பத்திரானா அப்படிதான் யூஸ் பண்ணோம். போலரா யூஸ் பண்ணிட்டு வெறும் பவுலரா ரீப்ளேஸ் இம்பாக்ட் பண்ணிடுங்க யூஸ் பண்ணிட்டு அப்படின்றீங்க. ஆமா ஃபீல்டிங்கும் நம்மால மறைச்சு வைக்க முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டம். அதுவும் கரெக்ட் தான். சோ எனிவே லெட் மீ ஃபினிஷ். நான் பேசிட்டு இருந்தது அந்த இதுல ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஆல்சோ மைனஸா நான் பாக்குறது நோ ப்ராப்பர் பேக்கப் இந்தியன் ஓபனர்ஸ். இப்போ வந்து எப்படி சொல்றது, ஃபின் ஆலன் டிம் சைஃபர்ட் 2 பேரும் ஆடினாதான் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன் யாருமே கிடையாது ஓப்பனிங்ல டாப் ஆர்டர்ல ஆடுறதுக்கு. நம்பர் 3 நம்பர் 4 இருக்காங்க. இந்தியன் ஓப்பனர்னு நான் பாக்குறது அஜிங்கே ரஹானே, அவங்க கேப்டன் மட்டும்தான். வேற யாருமே வந்து ஓப்பனிங்ல வந்து ஃபிட் இன் பண்ண முடியாது இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். அது ஒரு மைனஸா பாக்குறேன். இப்போ ஹர்ஷித் ராணாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வரணும். இப்போ நான் ஒரு பிளேயிங் 11 வச்சிருக்கேன், ஹர்ஷித் ராணா கண்டிப்பா ஆடணும். ஸோ அவர் பிளேஸ்ல யார் வரப்போறாங்களோ அவருக்கு வந்து பேட்டிங் கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த டீம் தப்பிக்க முடியும். ஹர்ஷித் ராணா அடிக்கிற அந்த ஒரு 2 6 இருக்குல்ல, பேட்டை விட்டு ஏதாவது ஒரு 2 6 அடி, அது மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடைச்சா மட்டும்தான் கேகேஆர் தப்பிப்பாங்க அப்படின்னு தோணுது. அந்த பேலன்ஸ் ஆஃப் த டீம் ஓரளவு மேட்ச் ஆகும்னு எனக்கு தோணுது. அதுவும் வந்து நான் வந்து ஒரு நெகட்டிவா பாக்குறேன். ஆல்சோ பத்திரானா மேல ஹெவிலி ரிலையபிளா இருப்பாங்க, நிறைய காசு கொடுத்து போட்டிருக்காங்க. அவர் மேல இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிஎஸ்கேலே நம்ம பார்த்துட்டோம். ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் அவரு, அதுவுமே நான் ஒரு ப்ராப்ளமா பாக்குறேன். சோ இப்போ நான் வந்து பிளேயிங் 11 சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி பிளேயிங் 11 இருந்தா ஓரளவு தப்பிக்க முடியும் நான் சொல்றேன். அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஐடியலி ஐ வுட் லைக் டு ஓபன் வித் ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட். பட் 2 பேருமே யூஸ் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் நம்மளால ஆட முடியாது, சுனில் நாராயண் ஆடணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் தான் ஆடுவேணும். ஐதர் ஃபின் ஆலன் ஆர் டிம் சைஃபர்ட். டிம் சைஃபர்ட் பீயிங் அ விக்கெட் கீப்பர், he might be அவருக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். பட் ஃபின் ஆலன் அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அதுவே ஒரு பிரச்சனை. ரஹானே வச்சுதான் ஓபன் பண்ணி ஆகணும் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. ரஹானே ஓபனர். நம்பர் 3
எனக்கு வந்து ஐ வுட் ஐதர் பிளே கேமரன் கிரீன், நம்பர் 4 அங்கிரிஷ் ரகுவன்ஷி, நம்பர் 5 ரிங்கு சிங். இப்போ என்ன பிரச்சனைனா ஐடியலி ஐ வுட் லைக் டு பிளே ரவுமன் பவல் அட் நம்பர் 6. இப்போ என்னன்னா கேமரன் கிரீன், ரவுமன் பவல், ரச்சின் ரவீந்திரா இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் ஆட முடியும். அந்த பிரச்சனை ஆமா வேற இருக்கு. அந்த பிரச்சனை தான். ஓகேவா? சோ அதுல என்ன பண்ண போறாங்க தெரியல. சோ அதனால நம்பர் 6 ஐ எம் கோயிங் வித் சுனில் நரேன், நம்பர் 7 ரமன்தீப் சிங். சோ இந்த மாதிரி பிரச்சனைனாலதான் ரவுமன் பவல், கேமரன் கிரீன், ரச்சின் யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியுன்றதுனால நம்பர் 8ல ஹர்ஷித் ராணா போட்டிருக்கேன். அந்த இடத்துல யார் வராங்களோ அவங்க டெஃபினட்டா ஒரு ஹிட்டிங் ப்ராவஸ் அவங்களுக்கு இருக்கணும், இல்லைன்னா மாட்டிப்பாங்க. நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 10ல யாராவது ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், கார்த்திக் தியாகி, வைபவ் அரோரா, உம்ரான் மலிக் ஒரு ஆகாஷ் தீப், அது யாரா வேணா இருக்கட்டும். அது வந்து லெட் த மேனேஜ்மெண்ட் டிசைட். ஏன்னா 4 பேருமே ஒரே லெவல் தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். நம்பர் 11ல ஐ வுட் ஐதர் பிளே பிளெஸிங் முசரபானி ஒரு பத்திரானா. பத்திரானாக்கு டெத்ல போடக்கூடிய ஸ்கில் இருக்கு, பட் முசரபானி இஸ் வெரி குட். மினிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு இல்லன்னு சொல்லிட்டாங்கண்ணா. பிளெஸிங் முசரபானி தான் போகணும். சோ இப்போ என்னன்னா இந்த காம்பினேஷன் போட்டா சம்மன் லைக் ரவுமன் பவல் ஒரு கேமரன் கிரீன் ஒரு ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா கூட விட்டுருங்க, கேமரன் கிரீன், ரவுமன் பவல் 2 பேருமே டீம்ல ஆடினாதான் டீம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் ஆடணும்னா ஐதர் சுனில் நாராயண் ஒரு முசரபானியை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து கேகேஆருக்கு பெருசா இருக்கு. சோ நீங்க உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுவா இல்ல அஜித் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் சொல்றேன். நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே அக்ரீட். இப்போ வந்து நமக்கு அங்க இருக்க இவங்க வந்து கேகேஆருக்கு வந்து இந்த கீப்பர் பிரச்சனை தினேஷ் கார்த்திக் போடுறதுல இருந்தே இருக்கு. ஒரு ப்ராப்பர் இந்தியன் கீப்பரை பிடிக்காம கேஎல் ராகுல கொடுங்க, சஞ்சய் சுந்தர் கொடுங்க, ஆளை கொடுங்க, யாரையும் கொடுங்கன்னா யாரையும் எடுக்கல. ஜெகதீஷன் ட்ரை பண்ணாங்க, அதுவும் ஒர்க் ஆகல. அப்பரிஜித் ட்ரை பண்ணாங்க, அதுவும் ஒர்க் ஆகல. இந்திரஜித் அவர் கூட ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் நான் கூட அட்ரஸ் கேட்டுன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணி ஒரு ப்ராப்பர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவங்களால எடுக்க முடியல. ஒரு டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவ்வளவு பேர் இருக்காங்க, அகைன் மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய ஹோல். இப்ப டீம் சேஃபா அவங்க ஆடியே ஆகணுன்றதுனால வேற ஆப்ஷனே கிடையாது. சோ அவங்க ஃபின் ஆலன் இல்லன்னா கேமரன் கிரீனோட ஓபன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு என்னோட சான்ஸ். ஏன்னா ஃபின் ஆலன் 1 கேம் பயங்கரமா பண்ணிட்டாரு, பட் எட் ஒன்லி ஃபார் கீப்பிங் காஸ்ட் ஐ எம் கோயிங் ஃபார் டிம் சைஃபர்ட், கேமரன் கிரீன் அட் ஓப்பனிங். ஏன்னா கேமரன் கிரீன் ஓப்பனிங் ஆடுறப்ப இந்தியாவில் ஒரு 5 மேட்ச் சீரீஸ்ல புலன்னு பொழந்தாரு. எனக்கு என்னமோ ஹி லைக்ஸ் ஓப்பனிங், ஹி லைக்ஸ் தட் டாப் ஆர்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் T20 கேம்ஸ் 100 அடிச்சிருக்காரு. ஆமா, சோ ஹி லவ்ஸ் பேட்டிங் அட் தி டாப் அண்ட் நியூ பால் கொஞ்சம் அந்த ஹைட் யூஸ் பண்ணி அவரால் அடிக்க முடியும். சோ ஐ வில் கோ வித் கேமரன் கிரீன் அண்ட் டிம் சைஃபர்ட் ஓப்பனிங். அதுக்கப்புறம் நம்பர் 3ல வந்து அஜித் ரகனே, நம்பர் 4 வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷி, நம்பர் 5ல ஐ வில் பிரிங் அனுகுல் ராய். நம்பர் 5ல நான் கொண்டு வருவேன். ஏன்னா நல்ல பேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, அவருக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்பர் 6ல பாசிபிளி வந்து ரிங்கு சிங், அனுகுல் ராய் 2 பேரையும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 7 வந்து வேற ஆப்ஷன்ஸ் யார் இருக்கா? ரோமன் போல என்னால யூஸ் பண்ண முடியாது. ரமன்தீப் சிங் இருக்காரு. நம்பர் 8ல ஹர்ஷித் ராணா இல்லாதனால யார் எடுக்கிறாங்களோ அவங்க. அண்ட் பவுலிங் காம்பினேஷன்ஸ் வந்து வைபவ் அரோரா ஃபார் ஸ்விங். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காம்பினேஷன் வந்து உம்ரான் மாலிகா, கார்த்திக் தியாகி, டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபார்ம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளெஸிங் முசரபானி ஆடிதான் ஆகணும், அவங்களால வேற ஆப்ஷன் கிடையாது. அண்ட் சுனில் நரேன் இம்பாக்ட் பிளேயர் நான் சொன்னபடி. இதுதான் வந்து காம்பினேஷன். ஸோ எக்ஸாக்டா இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பாசிபிளி கேமரா அட் த டாப். அவங்களுக்கு அந்த கேட்டை உடச்சிட்டு போற மாதிரி ஒரு பிளேயிங் வேணும்னா இப்படிதான் முடியும். அவங்க அகைன் அந்த டிராப்ல மாட்டிக்காம நியூசிலாந்து நீங்க பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்லி இங்க செமிஃபைனல் எடுத்து பாத்தீங்கன்னா மத்த எங்கேயும் வந்து 80% கூட அவங்க தான் அடிச்சிருக்காங்க. பட் எட் எனக்கு அவங்க 2 பேரும் ஆட வச்சு நீங்க போய் ஒரு டிராப்ல மாட்டிக்க வேணாம்னு தோணுது. ஏன்னா ஒரு 2-3 கேம் லாஸ் ஆனப்ப நீங்க அகைன் இதை மாத்தணும், அத்தை மாத்தி இட்ட மாத்துன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு நீங்க ஒருத்தரை போயிட்டு தென் அந்த மத்தவங்கள மேல ட்ரஸ்ட் வைங்கன்றது என்னோட தாட். அஜித் ப்ரோ. ஓகே ஆக்சுவலி நீங்க 2 பேருமே வந்து நான் ஒரு 11 வச்சிருந்தேன். பட் நீங்க 2 பேர் பேசுறத பார்த்து எனக்கு கொஞ்சம் ரோமன் பவல்ல நடுவுல ஆடுறது வந்து இட் மேக்ஸ் சென்ஸ்னு தோணுது. பட் இருந்தாலும் ஐ வில் ஸ்டிக் டு மை 11. என்னன்னா எனக்கு டிம் சைஃபர்ட்டா ஃபின் ஆலனான்னு பார்த்தா ஃபின் ஆலன் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு அவரோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்க்கு நான் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டிக்கு நான் அவரை டிராப் பண்ண மாட்டேன். சோ நாங்களுமே அதுதான் ஒன்லி திங். கீப்பிங்ல சைஃபர்ட் அஸ் an edge, வேற எதுவுமே கிடையாது. சோ ஆள் இல்ல கரெக்ட். ஆனா லைக் கேமரன் கிரீனை வந்து டாப்ல ஓப்பனிங்ல ஆடுறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இந்த டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ அந்த ஒரு ஓப்பனிங்ல எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் தேவைன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ ரோமன் பவல் ஓகே, அவருமே வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது டாப் ஆர்டர்ல பேக் பண்ணிட்டா லைக் டாப் ஆர்டர்ல எக்ஸ்ப்ளோசிவ் கிரிக்கெட்டர்ஸ் பேக் பண்ணா டு ஸ்டார்ட் ஆஃப் வித் பெட்டர்னு தோணுது. ஸோ நான் ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் 2 பேரையும் ஆட வைப்பேன். நம்பர் 3 வந்து ரஹானே, நம்பர் 4 வந்து கிரீன், நம்பர் 5 வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷி,
நம்பர் 6 வந்து ரிங்கு சிங், நம்பர் 7 ரமன்தீப், சுனில் நரேன் எப்படியும் பேட்டிங் ஆட போறதில்ல. ஸோ அந்த இடத்துல நான் வந்து அனுகுல் ராயை வச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா அப்படிதான் சொல்றாங்க, அவர் பேட்டிங் ஆடுறதே ரொம்ப டவுட்னு தான் சொல்றாங்க. ஸோ மதன் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து நான் சுனில் நரேனை இம்பாக்ட் சபா வச்சுக்கிறேன். ஸோ வருண் சக்கரவர்த்தி, ஐ வுட் பிளே உம்ரான் மலிக் ஓவர் ஆகாஷ் தீப் பியூர்லி ஃபார் த எக்ஸ் ஃபேக்டர். ஒரு வேளை நல்லா ஃபிட் ஆயிட்டாரு, மறுபடியும் 150 கிளிக் பண்றாருன்னா நான் உம்ரான் மலிக்கா ஆட வைப்பேன் ஃபார் த எக்ஸ் ஃபேக்டர். இப்போ கேகேஆருக்கு அது கொஞ்சம் தேவை. வைபவ் அரோரா இஸ் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். அந்த நியூ பால்ல கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். ஸோ இம்பாக்ட் சப் வில் பி சுனில் நரேன். இதுதான் என்னோட 11. ஸோ ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரே போல நீ இல்ல போல அதான் என்னோட கிளியர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பேட்டிங்கை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்றது. டெத்ல யார் வச்சு போடுவ? அது இந்த டீமுக்கு கிடையாது. இப்போ நீங்க அது பண்ணணும்னா பேட்டிங்ல தான் வருண் சக்கரவர்த்தி டீம் வருண் சக்கரவர்த்தியோ இந்த டீமுக்கு டெத் பவுலிங்ன்றது கிடையாது. அர்ஷித் ராணா ஒரு பெரிய மிஸ். அவங்களுக்கு அது பேசத்தக்கே இல்ல, உங்களுக்கு ஆளும் கிடையாது. ஸோ அஜித் ப்ரோக்கு அக்ரி பண்ணிக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வீடியோல சொல்றது சுனில் நரேன் இம்பாக்ட் பிளேயர் ஆட போறாரு. அதுக்கப்புறம் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாசிபிளி நடந்தா பெட்டரா இருக்கும்னு சொன்னது பார்ப்போம். ஓகே, ஸோ யா, திஸ் இஸ் அவர் அனாலிசிஸ் அபவுட் கேகேஆர். பட் கேகேஆர் ஃபேன்ஸ் ஒன்றும் மனம் தளர வேண்டாம். இது எல்லாத்தையும் தாண்டி கிரிக்கெட்ல பல அதிசயங்கள் நடக்கும். அது மாதிரி ஏதாவது அதிசயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வி மைட் பி ராங் ஆல்சோ. இது எங்களோட புரிதலுக்கு நாங்க ஒண்ணு சொல்றோம். பட் யூ நெவர் நோ வாட் ஹேப்பன்ஸ் ஆன் a cricket field. சடன்லி யாராவது ஒருத்தர் வந்து பீக் ஃபார்ம் போலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். என்ன முதல்ல சொல்லுங்க. இப்போ ஒண்ணு சொல்றேன், அவர் ரிலேட்டபிளா சொன்னல, இப்படிதான் 2023 எங்களை போட்டு கலாச்சாங்க. துஷார் தேஷ்பாண்டே, சிம்ரன்ஜித் சிங் இவங்களெல்லாம் வச்சு நீங்க எப்படி கப் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு. சோ அது நடந்திருக்கு. So it's all about the game, the form and the player who backs you அப்படின்றது. நம்ம மென்டார் வேற இருக்காரு டிஜே பிராவோ, பாப்போம். he knows what exactly அந்த பிளேயர் கிட்ட எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு பாப்போம். It all depends on the அனாலிசிஸ்லாம் வந்து இந்த ஆன் பேப்பர் டீமோட பேலன்ஸ் பார்த்து தான் வந்து இந்த அனாலிசிஸ்லாம் சொல்றது. பட் ஃபீல்ட்ல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சோ Yes, on a exactly. cricket field anything can happen. Yes, thank you so much for joining boys. அடுத்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட அனாலிசிஸ்ல சந்திப்போம். Thank you. Bye bye. Bye.